குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களையும் அவர்களுடைய இல்லத்திலும் அதே போன்று கட்சி அலுவலகத்திலும் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். குறிப்பாக அவர் ஆட்சி அமைப்பதற்கு உதவிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதே போன்ற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளையும் இன்று சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் மற்றொரு பிரிவான SP வேலுமணி CV சண்முகம் அணியுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று சந்திப்பு நடத்தியது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் பேசுபொருளையும் ஆக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் SP வேலுமணி அணியுடன் சந்தித்திருக்கிறார். விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து அதிமுக MLAக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அணிக்கு எதிராக அணி திரண்ட அதிமுகவை சேர்ந்த 28 MLAக்களை முதல்வர் விஜய்க்கு SP வேலுமணியும் CV சண்முகமும் அறிமுகப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. நிலையில் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மட்டும் சந்திக்காமல் இருப்பது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கரூர் பிரச்சனையில் முதல்வராக குரல் கொடுத்தவர் EPS அவர்கள். இந்த நிலையில் EPS அவர்களை தவிர்த்து விட்டு தற்பொழுது SP வேலுமணி CV சண்முகம் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை விஜய் அவர்கள் சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. MRC நகரில் இருக்கக்கூடிய CV சண்முகம் இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இது தாவேகா அணிக்கு நாளை நடைபெறக்கூடிய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த புளோர் டெஸ்டில் அதிமுகவின் ஒரு பிரிவினர் ஆதரவு தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர்களை அமைச்சரவையில் சேர்ப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையும் தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் தாவேகா அமைச்சரவையில் பார்த்தோமேனால் அதிமுகவின் ஒரு பிரிவு MLAக்கள் இடம்பெறுவார்கள். அதில் SP வேலுமணி CV சண்முகம் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 3 முதல் 4 பேர் வரை இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தேமுதிக அலுவலகத்துக்கும் செல்ல இருக்கிறார். அதே போன்று இன்னும் ஒரு சில அரசியல் பிரமுகர்களையும் விஜய் அவர்கள் சந்திக்க திட்டமிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது.